இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். ஸ்டான்லி சாரே நிறைய சொல்லியிருக்காரு. இந்த படத்தை சிறப்பு பற்றி நான் அடிஷ்னலாக சொல்ல தேவையில்லை. ஒன்னே ஒன்று தான் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னென்னா ரைட் ஃப்ரம் த பிகினிங் இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சசி சாருக்கும் நிறைய டிஸ்கஷன் நடக்கும். இந்த படத்தினுடைய டைட்டில் பற்றி ஆரம்பித்து அப்போ நாங்கள் இருந்துச்சுட்டு ரிலீஸ் பண்ணல. அதுக்கு முன்னாடி நாங்களே ரொம்ப ஆர்கியூ பண்ணிகிட்டே இருப்போம், இந்த டைட்டில்னால பிரச்சனை வருமா. ட்ரெயினில் எப்பவுமே சொல்லுவாங்க நெகட்டிவ் டைட்டில் இதெல்லாம் ஒர்க் ஆகாது, எடுத்த உடனே நெகட்டிவ் டைட்டில் அப்படின்னுவாங்க. அப்படி எனக்கு அந்த தலையில் விழுந்துட்டே இருந்தது, என்னடா இது இப்படி சொல்லிட்டே இருக்காங்களே இருந்துச்சுட்டு திடீர்னு ஒரு பிச்சைக்காரன் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சசி சார் சொன்னார், இதை டிசைட் பண்ணியாச்சு சார் டைட்டில் அப்படின்னாரு. நான் தான் விஜய் சார்கிட்ட ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு விஜய்க்கு நான் ஃபோன் பண்ணேன். நான் சொன்னேன், சார் இந்த டைட்டில் கண்டிப்பாக இந்த டைட்டில் தானே உங்களுக்கு அப்படின்னு. சார் இல்லை சார் இதுதான் சார் டைட்டில். இது வந்து நான் சொல்கிறது 6 months முன்னாடி. அந்த கன்விக்ஷன், அந்த நம்பிக்கை, இந்த கதை மேல அவர் வச்சிருந்த நம்பிக்கை, இந்த டைட்டில் எல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை சார். படம் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா மக்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும், அந்த டைட்டிலே ஒரு அட்ராக்ஷன் கூட மாறும் அப்படின்ற அந்த கன்விக்ஷன் விஜய் சாருக்கு ரொம்ப இருந்தது. அவருடைய எல்லாமே, அதாவது முன்னாடி அவ்வளோ நெகட்டிவ் டைட்டில் இல்லை, இப்போ இதுல ஆரம்பிச்சு இப்போ சொல்லிட்டு வர்றாரு பார்த்தீங்களா அந்த ப்ரொமோல, அடுத்தது சைத்தான் யமன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையும் அந்த என்ன சொல்றது உச்சக்கட்ட கான்ஃபிடன்ஸ் தான் வந்து விஜய் ஆண்டனி சார். ஒரு 7-8 வருஷமா நான் பழகிட்டு இருக்கேன். எப்பவுமே ஒரு நம்பிக்கையான ஆளு, தன் மேலேயும் தன் திறமை மேலேயும் தான் செலக்ட் பண்ற படங்கள் மேலேயும் அதிகபட்ச நம்பிக்கை வச்சு உழைக்கிற ஒருவர். அவர் டே நைட் உழைச்சிட்டு இருக்காரு. அதுக்கான ஒரு சரியான அங்கீகாரம் தான் இந்த பிச்சைக்காரனுடைய மாபெரும் வெற்றி. மை ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு விஜய் ஆண்டனி சார் அண்ட் சசி. சசி சார் வந்து ஒரு பெரிய இயக்குனர், நல்ல இயக்குனர், எல்லாருக்குமே தெரியும். ஒரு பெரிய கமர்ஷியல் வெற்றி சமீபத்தில் அவர் கொடுக்கலன்னு சொல்லி ஒரு ஏங்கிட்டு இருந்தாரு. அவருக்கு ஒரு சரியான வெற்றி இந்த படம் கொடுத்து அவர் வந்து ஒரு முன்னணி இயக்குனராக நம்மளுக்கு அறிமுகப்படுத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதோடு சேர்த்து இந்த டீம் ஐ ஹேவ் டு கங்க்ராச்சுலேட் தீபா மேடம். ரொம்ப அருமையா அந்த மதர் சென்டிமெண்ட், மதரும் சன்னும் வந்து அவ்வளோ அற்புதமா காம்பினேஷன் ஒர்க் ஆச்சு. ஹீரோயினை பத்தி எல்லாருமே மீடியாவில் அப்ரிஷியேட் பண்ணதை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதாவது கரெக்டா ஒரு தமிழ் தெரியலனாலும் அவங்கள வந்து கரெக்டா அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ தூரம் கேரக்டர் உள்வாங்கி பண்ணியிருக்காங்க சத்னான்னு சொல்லிட்டு. அண்ட் நான் திருப்பி யோசனை பண்ணிட்டேன், யார் இந்த இயக்குனர் பிச்சைக்காரர் ரொம்ப கலக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் எனக்கு சசி சார் மூர்த்தி சார், நம்ம மூர்த்தி அப்படின்னாரு. அப்பதான் ஃபோன் பண்ணி அந்த அளவு அந்த கதாபாத்திரமா மாறி மூர்த்தி இதுல நல்லா பண்ணியிருந்தாரு. ஒன் மோர் பர்சன் ஹூ டிசர்வ்ஸ் லாட் ஆஃப் அப்ரிசியேஷன் இஸ் முத்துராமலிங்க சார். ரொம்ப ரொம்ப அழகா அந்த கேரக்டரை வந்து ரொம்ப பிரமாதப்படுத்தியிருந்தார் அந்த வில்லன் கேரக்டர்ல. ஸோ ஒரு சிறப்பான ஒரு படம், அருமையான மியூசிக், அருமையான கண்டென்ட், சசி சாருடைய அற்புதமான டைரக்ஷன். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் வந்து ஒரு சீன்ல கேப்சர் பண்ண விஷயம். இந்த படத்துல மக்களுக்கு அந்த கிளாப்ஸ் வரும்போது தெரியுது எந்த அளவு வந்து அவங்க அவ்வளோ உள்வாங்கி நடிச்சாங்களோ அது கரெக்டா மக்களுக்கு ரீச் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிச்சைக்காரது டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல நீங்க நடந்து போவீங்களா விஜய், அந்த அந்த கேரவன் ஓகே, அப்போ கிளாப் விழும்போது அப்ப தெரியுது எந்த அளவு வந்து நீங்க நடக்கும்போது அந்த பணக்காரன் சொன்னீங்க அது வரையும் பிச்சைக்காரன். அந்த பிச்சைக்காரன் வந்துட்டு அப்படி கை இது பண்ணிட்டு அப்படி ஒரு கெத்தோட நடந்து நீங்க போகும்போது அந்த தியேட்டர்ல கிளாப் அடிச்சாங்க. அப்போ தெரியுது எந்த அளவு ஒரு இயக்குனரும் நீங்களும் உள்வாங்கி அந்த கேரக்டர் அப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணீங்க, தியேட்டர்ல கிளாப் அடிக்கிறாங்க. தட்ஸ் சக்சஸ் ஃபார் த கேரக்டர் வாட் யூ பிளே. அந்த கேரக்டர் நீங்க எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா பிளே பண்ணீங்களோ, அதான் பிச்சைக்காரன் ரோல பண்ணி அந்த பணக்காரன், ரியலான பணக்காரன் எப்படி நடந்து போவாரோ அந்த மாதிரி நடந்து போய் அந்த ஒரு கெத்தோட நீங்க நடிச்சதுதான் இந்த படத்தினுடைய மாபெரும் வெற்றிக்கு காரணம். உங்களுக்கும் பாத்திமா விஜய் ஆண்டனிக்கு வந்து என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அவங்கதான் எல்லாமே அவங்களுக்கு பிள்ளை. விஜய் ஆண்டனி சார் இன்னைக்கு வந்து மாபெரும் கான்பிடன்ஸா உழைக்கிறாருன்னா அதுக்கு வந்து 50% இல்ல 80% அவங்கதான், இல்ல 100% அவங்கதான். அவங்களுடைய அந்த நம்பிக்கை, தன் கணவர் மீது மாபெரும் நம்பிக்கை, தன் கணவர் எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்தாலும் அவர் கண்டிப்பா அவருடைய திறமையினால வெற்றி அடைவார் அப்படின்ற நம்பிக்கையில எல்லாத்தையும் வந்து துணிஞ்சு இழக்க ரெடியா இருக்கிற ஒரு ஒய்ஃப் அமையறதெல்லாம் வந்து கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வரம். அவங்களுடைய துணை விஜய் ஆண்டனி சாரை வந்து இன்னும் மேல பொசிஷன்ல கொண்டு போவோம். என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இந்த குழுவுக்கு. நன்றி.